1 plus 2 plus 3 plus k is equal to 325 எனில் 1 cube plus 2 cube plus 3 cube plus k cube மதிப்பு காண்க. இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது என்ன நமக்கு நேச்சுரல் நம்பர் தானே, 1லேருந்து போயிட்டே இருக்கா, இது வந்து நேச்சுரல் நம்பர். அப்போ சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் நமக்கு கொடுத்துட்டு சம் ஆஃப் தி கியூபிக் நம்பர் தான் வந்து நமக்கு கேட்குறாங்க. அப்போ எனக்கு ஃபார்முலா நமக்கு தெரியுமா, நமக்கு வந்துட்டு இயல் எண்களின் கூடுதல் என்ன ஃபார்முலா, n × n+1/2 இதானா. இது வந்து நமக்கு கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, கியூபிக் நம்பரோட சம் ஆஃப் தி கியூபிக் நம்பர் ஃபார்முலா என்ன, n × n+1/2 தி ஹோல் ஸ்கொயர் தான் வந்து கேட்குறாங்க. அப்போ டைரெக்டாக நம்ம ஃபார்முலா வச்சு இதை கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, n × n+1/2 இதோட வேல்யூ 325 கொடுத்துட்டு n × n+1/2 தி ஹோல் ஸ்கொயர் தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு இது உள்ளது நமக்கு தெரிஞ்சிருச்சு, n × n+1/2 தெரிஞ்சிருச்சு. அதோட வேல்யூ என்ன, 325. இதோட ஹோல் ஸ்கொயர் தான் அப்போ நம்ம கண்டுபிடிக்கணுமா. அப்போ 325 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10, 56, 25 இதான் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேயா. அப்போ நமக்கு ஆன்சர் என்னென்னா இதுதான். அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, நேச்சுரல் நம்பரோட சம் வேல்யூ கொடுத்துட்டு கியூபிக் இதான் கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலாவில் ஸ்கொயர் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நேச்சுரல் நம்பரோட சம்முக்கு கொடுத்துருக்காங்களா வேல்யூ, அதை வந்து ஸ்கொயர் பண்ணி கியூபிக்கோட சம் கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஓகேயா.